ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய விஷயம் தான் இது. சிக்கனமா இருக்கிறது. சிக்கனமா இருக்கிறது எவ்ளோ நம்ம லைஃப்க்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு, அத சின்ன வயசுல இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேள நான் நெறைய செலவு பண்ணுவேன். என்னால சிக்கனமா இருக்க முடியல. நான் சிக்கனமா இருக்கணும்னு தான் ட்ரை பண்றேன். எந்த மாதிரி என்னோட லைஃப்ல சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தா, அப்படி சிக்கனமா என்னோட லைஃப்ப வாழ முடியும். அதனால எனக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் பண்ற விதமா நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல சில சின்ன சின்ன சேஞ்சஸ நம்ம கொண்டு வரது மூலமா, இந்த சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா நம்மனால ஃபாலோ பண்ண முடியும். சில பேருக்கு சிக்கனமா இருக்கிறது ஏதோ பயங்கர நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற மாதிரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ற மாதிரியும், அது ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரியும் தோணும். பட் நான் சொல்லப் போற இந்த சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ, ரொம்ப சிம்பிளான சேஞ்சஸ நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றது மூலமா, சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட லைஃப்லயும் கொண்டு வர முடியும். அது மூலமா நம்ம நெறைய பயனடைய முடியும். வாங்க, அது என்ன மாதிரியான டிப்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கான அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே டாபிக் உள்ள போயிடலாம். அதாவது நான் இப்ப சொல்ல போற இந்த டிப்ஸ் எல்லாமே இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்க, முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல உங்களால சிக்கனமா இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும், இப்பதான் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு இடத்துல தனியா ஸ்டே பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றவங்களுக்கும், நியூலி மேரிட் 2 பேருமே ஒர்க்கிங், நாங்க இப்பதான் மேரேஜ் ஆகி எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இல்ல ஒருத்தர் ஏர்ன் பண்றாங்க, ஒருத்தர் ஹோம் மேக்கரா இருக்கோம், எங்களோட லைஃப் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றவங்களுக்கும் சரி, நான் இப்போ சொல்ல போற டிப்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அது மூலமா உங்களோட லைஃப் ஸ்டைல்ல சில சேஞ்சஸை கொண்டு வரது மூலமா சிக்கனமான ஒரு லைஃப்பை உங்களால லீட் பண்ண முடியும். இப்போ வாங்க இன்னைக்கான டிப்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக, நம்மளோட வசதிக்காக ஒரு சில செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வீட்டில இருந்தே இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில இருந்தே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், கிராசரிஸாக இருக்கட்டும், வீட்டில இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது நமக்கு ஒரு வசதியான விஷயம் தான். பட் அதில் ஹிடனா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க. அது நம்ம ஒரு டைம் பே பண்றப்போ பெருசா அது செலவு மாதிரி தெரியாம இருக்கலாம். அதுவே நீங்க அந்த மந்த் எண்டு ஆகும் பொழுது உட்கார்ந்து அந்த மாசம் ஃபுல்லா நீங்க எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதுல எவ்வளோ சார்ஜஸ் நீங்க பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டா நிற்கும். இப்போ என்னையே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வெளியில போய் காய்கறிகளை பார்த்து வாங்கிட்டு வர்றது தான் என்னோட பழக்கமாவே இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாமார்ட்லயோ பிளிங்கிட்லயோ இந்த மாதிரி வீட்டில இருந்தே ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் ஆர்டர் பண்ணும்போது பெருசா எனக்கு செலவுகள் இருக்க மாதிரி தோணல. வெளியில வாங்குற காஸ்ட்டும் இங்க வாங்குற காஸ்ட்டும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்கிறது கிடையாது. ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 ரூபாயோ 30 ரூபாயோ கூட நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஆர்டர் பண்றோம், வெளியில போய் அலைய தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நம்மள சமாதானப்படுத்திக்கிறோம். இதுவே சம்டைம்ஸ் நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி சார்ஜஸ்னு ஒரு காஸ்ட் போடுறாங்க. இப்போ 40 ரூபாய்க்கு நீங்க தக்காளி வாங்குறீங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படின்னு ஆர்டர் போட்டீங்கன்னா அதை மட்டும் நீங்க போட முடியாது. இந்த சென்ஸ் ஃப்ரீ டெலிவரியோட நீங்க போட முடியாது. அதை ஆர்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு கீழே டெலிவரி சார்ஜஸ்னு ஒரு அமௌண்ட், ஒரு 30 ருபீஸோ ஒரு 40 ருபீஸோ ஆட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, 40 ரூபாய்க்கு நான் தக்காளி வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ அவசரம் அப்படின்றதுனால வேற வழி இல்லாம நான் அதை ஆர்டர் பண்ணி வாங்குறேன். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் டெலிவரி சார்ஜஸை இப்படி நம்ம கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது பொருளை போட்டு அவங்க என்ன அமௌண்ட் அவங்க சொல்லியிருக்காங்களோ, இதாவது 199க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம், அந்த 199 வர்றதுக்கு வேற என்ன பொருள்லாம் அதுல ஆட் பண்ணணுமோ அதை ட்ரை பண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும், 40 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறதுக்காக நம்ம அதை ஆர்டர் பண்ண போய் தேவையில்லாம 200 ரூபாய் வரைக்கும் அவசியம் இல்லாத பொருட்களோ இல்ல இப்போதைக்கு நமக்கு தேவை
இல்ல அப்படின்ற மாதிரியான பொருட்களையோ அதுல ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்படி உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு சின்ன காசா இருந்தாலும் மந்த் எண்டுல நீங்க பார்க்கும்பொழுது அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாவே அங்க வந்து நம்ம செலவு பண்ணியிருப்போம். அப்பதான் நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுப்போம். அதை வந்து ஒழுங்கா கூட யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். அதனால ஒரு பணம் வந்து நம்மளுக்கு ஆட்டோ பே மூலமா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ வீட்டில் மூவிஸ் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. நான் வீட்டில இருந்தே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும், வெளியில தியேட்டருக்கு போய் எல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் இதை பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது நீங்க ஃப்ரீக்வெண்டா இப்போ 1 மந்த்ல நீங்க ஃபுல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்னா பரவாயில்ல. அதை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று போட்டுட்டு அது ரொம்ப ரேரா யூஸ் பண்றீங்க, வாரத்துல ஒரு நாளோ இல்லை எப்போவாவது டைம் கிடைக்கும் போதோ தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தே வேஸ்ட் தானே. அண்ட் ஆல்சோ நிறைய டைம் நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோ பே ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்போ மாசம் மாசம் ஒரு பணத்தை அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நினைச்சு நம்ம பண்ணக்கூடிய சில செலவுகள் மூலமா நம்மளோட பணம் நிறைய நேரங்களில் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை நீங்க உங்களோட லைஃப்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது மூலமா செலவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பணத்தையும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் டிப், ஒரு பர்பஸ்க்கு நம்ம நிறைய சாய்ஸஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்பவும் நிறைய பணம் வந்து நம்ம வேஸ்டா செலவு பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கின் கேர்க்கோ ஹேர் கேர்க்கோ நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ சீரம் வாங்கினா அதுல ஒரு 4 பிராண்ட் வச்சு வாங்கிக்கிறது, இல்ல நீங்க ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு 2-3 க்ரீம் வாங்குறது. இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நிறைய சாய்ஸஸ் வச்சு அகைன் அண்ட் அகைன் அதை நீங்க பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு தெரியாம நிறைய பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ கிளீனிங்காக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது நிறைய வீட்டில் பண்ணுவோம். ஒரே வேளை ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 லிக்விட் வாங்கி வைக்கிறது, இல்லை அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2 டைப் ஆஃப் மாப் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நம்ம 2-3 விஷயங்கள் வந்து சாய்ஸாக எடுத்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படி ஒரே விஷயத்துக்கு நிறைய பணங்கள் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இது ஒவ்வொரு மாசமும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் அந்த ஒரு சின்ன வேலைக்காக அந்த சின்ன பர்பஸ்க்காக நிறைய சாய்ஸஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த பே பண்ற அமௌண்ட் என்ன ஆகும், அந்த மந்த் எண்டில் நம்மளோட பட்ஜெட்ல ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நிற்க தான் செய்யும். ஸோ எப்பவுமே வந்து நீங்க ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண போறீங்க, ஒரு ஹேர் கேர் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஒரே ப்ராடக்டை ரிப்பீட்டடா வாங்க. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் பொழுது. இப்போ எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, அப்போ நான் வேற ப்ராடக்ட் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னா அது ஓகே. அப்போ நீங்க இதை குவிட் பண்ணிட்டு தானே வேற ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வந்து செலவாகாது. பட் அது இருக்கும்போதே இன்னொரு பொருளையும் வாங்கி ட்ரை பண்றது, அது இருக்கும் பொழுதே இன்னொரு பொருளை வாங்குறதுக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பணத்தை நம்ம தேவையில்லாம ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளை தள்ளிட்டே தான் இருக்கும். ஸோ இது மூலமா தேவையில்லாம பணம் வந்து வீணாகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எப்பவுமே வந்து ஒரு பர்பஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு பொருள் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்குள்ள போயிட்டீங்கன்னா பணத்தை வீணா செலவழிக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போத்துல இருந்தே அவாய்ட் பண்ணுங்க. அது மூலமா கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அதை நீங்க அந்த மந்த் எண்டில் வந்து கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவீங்க. தேர்ட் டிப், உங்களோட ஒவ்வொரு நாள் இருக்கும் இல்லையா, உங்களோட ரொட்டீன் டேஸ் இருக்கும்ல, அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மூலமாக பணத்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக உங்களால் அதில் வந்து பணத்தை சேவ் பண்ண முடியும். சிக்கனமான ஒரு லைஃப் ஸ்டைலையும் உங்களால் லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதாவது இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கீங்க. 2 பேருக்கும் மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கான ஒரு டைமே இருக்கிறது இல்லை. 3 நேரமும் வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால் வந்து வெளியில தான் மோஸ்ட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒரு ஜூஸ் காஃபி சாப்பிடணும் அப்படின்னாலும் வெளியில தான் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களோட அந்த டே முடியும் போது ஒரு ஃப்ரீ டைம் இருக்கு. அந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் மோஸ்ட்லி வெளியில ஃப்ரெண்ட்ஸோடையோ கூட ஒர்க் பண்றதையோ டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ஒரு பணம் அங்கே எனக்கு செலவாக தான் செய்யுது. இது டெய்லி பேசிஸ்ல எனக்கு நடக்குது அப்படின்னீங்கன்னா
இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதாவது நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் குக்கிங்கே கற்றுக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வருது, இப்போலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ்லாம் நிறைய நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே சமைச்சிக்க முடியும் அப்படின்னா ஒரு நேரமாவது வீட்டில் சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து அப்படியே வெரைட்டியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லலை. சும்மா ஹெல்த்தியாக சிம்பிளாக ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டில் வந்து ஒரு தோசை போட்டு அதை பொடி வச்சு சாப்பிட்டா கூட அது சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அதே தான் நீங்கள் வெளியில் சாப்பிடும்போது அதுக்கான காஸ்ட் வந்து வேறையாக இருக்கும். அதே நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம், வெளியில் அன்ஹெல்தியாக எதையாவது ஒன்று சாப்பிடாம வீட்டில் திருப்தியாக எதையோ ஒன்று சமைச்சு சாப்பிட்றோம். அதுக்கான செலவும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்றத அந்த மந்த் எண்டில் நீங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி 3 நேரமும் வெளியில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு நேரமாவது சமைச்சு சாப்பிட்றத கொஞ்சம் பழக்கமாக கொண்டு வாங்க. ஒரு வாரமோ 10 நாளோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்ததான் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வந்து சமைக்க முடியுமா வீட்டில் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும் பொழுது தான் நம்மளால் பணம் வெளியில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, வெளியில் நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸோடையோ கலீக்ஸோடையோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போ நிறைய பணத்தை நான் அந்த இடத்துல சும்மா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் இருக்க வீட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ரீ டைமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிலாக்ஸான டைமாக வீட்லேயே எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும் பொழுது அந்த வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு குறையும். அப்படி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பணத்தை நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதையும் குறைச்சிக்க முடியும். அப்படி வீட்டில் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டிப்ஸ் தான் அடுத்த டிப். 4th டிப், மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் இருக்க டைம் உங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரியான டைமாக மாற்றுங்க. போர் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வெளியில் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். இது நான் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, பேச்சுலராக இருக்கீங்க, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா வீடு வந்து கொஞ்சம் போரிங்கான ஒரு பிளேஸாக இருக்குது, வெளியில் போனால் போதும், வெளில போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எப்போவாவது தோணுச்சுன்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா எப்போ பாரு ஒரு 4 சுவருக்குள்ளேயே நம்ம இருக்கிறதும் கொஞ்சம் போரிங்கான ஒரு விஷயம்தான். இப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம வெளியில் போயிட்டு வரோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளியில் ஒரு 4 மனிதர்களை பார்க்குறோம், வெளியில் இருக்க விஷயங்களை பார்க்குறோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அது தப்பு கிடையாது. ஆனால் வீடுன்னு ஒன்று இருந்தாலும் மோஸ்ட்லி எப்போ பார்த்தாலும் டைமை வந்து வெளியிலே தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வீடு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் போரிங்கான விஷயமா இருக்கு. வீட்டில் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. வீட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோ ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இல்லை. அதனால தான் நீங்கள் வெளியில் இருக்க பிளேஸை வந்து தேடி போகிறீங்க. ஸோ உங்களோட நீங்கள் இருக்க வீடு இருக்கு இல்லையா, அது எப்பவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸாக மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ மோஸ்ட்லி வெளியில் நம்ம வந்து போய் ரோம் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் கலீக்ஸோட வெளியில் போகிறது, இந்த மாதிரியானதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வீட்டை வந்து நம்மளோட கம்ஃபர்டபுள் பிளேஸாக மாற்றி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் டெக்கர் பண்ணி வைங்க, அதில் கொஞ்சம் அழகாக லைட்டிங்ஸ்லாம் பண்ணி வைங்க. அந்த ரூமை வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லா வாசனையாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னா அந்த ரூமில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் எல்லாரும் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு ரூமை அழகாக வந்து டெக்கார் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் பார்க்குறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான பிளேஸாக உங்களோட வீட்டை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெளியிலேயே இருக்கிறத வந்து நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வீடு வந்து ஒரு மாதிரி கிளம்சியாக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னா தான் வெளியில் போகிற தாட்ஸே வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிடிச்ச பிளேஸாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் போய் நீங்கள் சுற்றிட்டே இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்குவீங்க. அப்படி அவாய்ட் பண்ணுறது மூலமாக பணம் தேவையில்லாமல் வெளியில் செலவாகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது மூலமாக சிக்கனமாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். 5th டிப்,
நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நமக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த டைம் பீயிங்ல அந்த நேரத்துக்கு அது பெனிஃபிட்டா இருக்க மாதிரி தோணும். திரும்ப அது ஒரு செலவு வைக்க தான் செய்யும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொட்டீனா நிறைய செலவுகள் பண்ணிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை கிச்சனில் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை நமக்கே ஒரு ட்ரெஸ் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னா கூட நல்ல குவாலிட்டியான பொருளை ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அதோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காஸ்ட் கம்மியாக இருக்க, குவாலிட்டி கம்மியாக இருக்க பொருளை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நிறைய விதத்தில் நமக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இது நமக்கு பெருசாக அதை நோட்டீஸ் பண்ணாததுனால நம்ம திரும்ப திரும்ப அதில் ஒரு செலவை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம பண ரீதியாக அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிச்சனில் ஒரு குக்கர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கும் குக்கர் கிடைக்கும், 600 ரூபாய்க்கும் குக்கர் கிடைக்கும், 2000 ரூபாய்க்கும் ஒரு குக்கர் கிடைக்குது அப்படின்னா அந்த 2000 ரூபாய் குக்கர் வாங்கினா எவ்வளோ வருஷம் வரைக்கும் உழைக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. அந்த 2000 ரூபாய் ஒரு தடவை நம்ம போட்டு வாங்கினோம் அப்படின்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த குக்கரை யூஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதுன்னா யோசிக்காம அதை வாங்கிருங்க. அதை விட்டுட்டு 500 ரூபாய்க்கு இந்த குக்கர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்கன்னா அது இன்னும் ஒரு 2-3 மாசத்துலயே போயிடுது அப்படின்னா திருப்பி நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இப்படி ஒரு வருஷத்துலயே ஒரு 2-3 தடவையோ இல்ல ஒரு 2 வருஷத்துல ஒரு 4-5 தடவையோ அந்த ஒரு குக்கருக்குன்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ குவாலிட்டியா இருக்க ஒரு பொருள்ல ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வர்த் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பணமும் வீணாகாது, அண்ட் ஆல்சோ அந்த பொருளை நீங்க திருப்பி 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 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல கொஞ்சம் கவனிச்சு பார்த்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்ல பணத்தை வீணடிக்காம இருக்கலாம், சிக்கனமாகவும் நம்மளோட செலவுகளை வந்து கொண்டு போக முடியும், அவசியம் இல்லாத செலவுகளை நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.